சஞ்சய், என்ன பூமாரி? அது அது வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது அது எப்படி? ஹே பூமாரி, நீயும் யாரையாவது லவ் பண்றியா? ஏன் அப்படி கேட்குற? இல்ல தப்பா நினச்சிக்காத. நேற்று கண்ணகியும் டீமும் இப்படிதான் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை. சரி, அக்கா எப்படி இருக்காங்க? ஓ ஓ மேடம், நேற்று என்ன சொன்னீங்க? எனக்கெல்லாம் ஒன்றும் ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. வீட்டில் எல்லாரும் சோகமாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு ஆளாவது தைரியமாக இருக்கணும்ல அப்படின்னு டைலாக்லாம் விட்டுட்டு இப்போ அடுத்த நாளே வந்து கேட்குறீங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு. இல்லை, நீ யோசிச்சு பாரு கொஞ்சம். வீட்டில் எல்லாருமே அழுதா யார் தான் அப்புறம் சமாதானப்படுத்துறது? அடுத்து ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அம்மா. நான் தான் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஏன் அத்தை அழுகுறாங்க? அதுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்துடலாம்ல நீங்கள். அதெல்லாம் சரிப்பட்டு வராது சஞ்சய். சரி சரி, அண்ணி நல்லா தான் இருக்காங்க. ம், சரி, என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அது எங்க அக்கா நல்லா சமைப்பாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி. எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா பாசமா இருப்பாங்க. அவங்க கிட்ட பாசமா இருந்தா அவங்க நமக்கு நிறைய பாசம் கொடுப்பாங்க. ஐயோ பூமாரி, நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்? அண்ணியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயமா தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை டேரெக்டாக சொல்லு. அது அதான் சமைப்பாங்க, நல்லா நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஐயோ பூமாரி, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. இல்லடா, எங்க அக்கா கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது கொஞ்சம் கோவமா பேசுறாளே, இப்போ ஏதாவது உங்க வீட்டுல நடக்குது, அதுல மாமா வந்துட்டு திடீர்னு சேதா அப்படின்ட்டு சவுண்டா கூப்பிட்டுட்டாலே எங்க அக்கா அழுதுருவாங்கடா. என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, எங்க அக்காவுக்கு பிடிச்ச யாராவது